இது என்னோட தேர்ட் வீடியோ, ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நான் இன்னையிலேருந்து வெளியில் போய் vlogs பண்ண போகிறேன், நிறைய பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த vlog வந்து நான் எங்கே போகிறேன் தெரியுமா? வாங்க போய் பார்ப்போம். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோம். ஸோ கைஸ், நான் இப்போ இங்கே வந்துட்டேன். இங்கே நம்ம ஷூட்டிங் பண்ண போகிறோம். ஷூட்டிங் பண்ணும்போது பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்ட உடனே உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். இப்போ என்ன ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா, ரேண்டம் வீடியோஸ்ன்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான் யூடியூப் சேனலில் போடுறதுக்காக. அவன் பேர் வந்து தருண். இவன் தான் அந்த பையன். இவனோட சேர்ந்து இன்னொரு பையனும் இருக்கான். உன் பேர் சொல்லுங்க. அவினாஷ். என் பேர் அவினாஷ். எங்கள் சேனல் பேர் பயந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக இவங்க தான் அது பயந்துட்டேன். புது சேனல் ஆரம்பிச்சுருவாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர் எப்படி? 3 பேர் தான். இப்போ எப்படி பண்ணிட்டு போகிறோன்னு தெரில. பாருங்க, கேமரா ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு பெரிய ஷாட்டாக வேறு சொல்லியிருக்காங்க. அது இந்த இவர் பயங்கரமான ஷாட். இது நடிப்பின் திலகம் இங்கே பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்காரு. புயல் நான் அவனே சொல்லிக்கிறான், என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியும். இல்லை, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். டைட்டில்லையே என் பேர் போட்டுட்டு அப்படியே புயல் பிளா 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 பண்ணலாம். ஃப்ளோவில் வரும்டா, நான் பார்த்துக்கிறேன். சரியா? பாருங்கள், ஷட்டர் 1/320 இருக்குது, ISO 200 இருக்குது. வெயில் நல்லா கொளுத்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. நாங்கள் ஒரு நிழலில் உட்காந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஷாட் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, நானும் அதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம். அது கடைசியாக அந்த கிளிப். இந்த கிளிப் வந்து கடைசியாக. முதல்ல வந்து நாங்கள் கைஸ் பயங்கரமாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட் வந்து ஃபோட்டோகிராஃபி ஷாட்டாக. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். லென்ஸ் கேப். லென்ஸ் கேப் ஓப்பன் பண்ணாமலே ஃபோட்டோ எடுக்கிறார் தர. எல்லாரும் யோசிச்சுக்கோங்க, இவருக்கு இந்த பாட்டை போட்டு. இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் லென்ஸ் கேப்புன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம தருண் சொன்ன மாதிரி கேப்புன்னு சொல்லாதீங்க, லென்ஸ் கேப்புன்னு சொல்லுங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்லாம் பூச்சி போயிடும், உள்ள பூச்சி போயிடும். பூச்சி இல்லடா, டஸ்ட்டு. லென்ஸ் கேப் போட்டு வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லென்ஸ் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப மெயினான திங்கு. பயந்துட்டேன் டீம் அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி கைஸ். இந்த ஷாட்டில் நான் யூஸ் பண்ணதெல்லாம் லோ ஆங்கிள் அண்ட் ஹை ஆங்கிள். மிட் க்ளோஸ் போனோம், மிட் ஷாட் பண்ணோம். இந்த லொக்கேஷனில் இப்போ எடுத்துருக்கிறது இதுதான். அடுத்த லொக்கேஷன் நாங்கள் போகிறோம். என்னென்ன ஆங்கிள் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுன்ட்டு சொல்கிறோம் வாங்க. எங்களோட சினிமோட்டோகிராஃபர் வந்துட்டு பைக் சாவியை வந்து பைக்லேயே வச்சிட்டான். இவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் போகிறான். தேடிட்டு இருந்தான். இவ்வளோ நேரம் இங்கே தேடிட்டு இப்போ தான் போகிறாப்புல. 15 நிமிஷமாக தேடிட்டு இருக்கான். வந்து 3 மணி நேரம் ஆகுது, இப்போ தான் வரான். கிடச்சிச்சா சாவி? சினிமோட்டோகிராஃபர் சாவி கிடச்சிச்சா? இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. அவசரத்தில் எல்லோரும் மறந்துட்டு வந்துடுவீங்க. பைக்கு இவனுக்கு கிடைச்ச மாதிரியே இதுவாக இருக்காது யாருக்கும். நல்ல ஜாகிரதையா இருக்கு. வீடுனால இருந்திருக்கு. இப்போ இது வந்து இவருக்கு கிடைச்ச ஒரு பாடம், அவ்வளோதான். உங்களுக்கும் ஒரு பாடம். ஆமாம், இதை மறந்துடாதீங்க. இந்த லொக்கேஷனில் ஷூட் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லொக்கேஷன் எங்கன்னு போய் பார்த்துட்டு அது அங்கே ஷூட் போடுறோம். அங்கே ஷூட் பண்ணோடனே நான் உங்களுக்கு அங்கே என்ன ஆங்கிள் ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணனோ அது நான் போடுவேன். இன்றைக்கி இவர் பயங்கரமாக பண்ணார். இது ட்ரூடா? நிஜமாலே ட்ரூங்க. நல்லா நடிக்கிறாரு இவரை பார்த்துக்கோங்க. பயந்துட்டனோட அடுத்த பெரிய புரட்சியாக இருக்கும். இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அடுத்த ஷூட்டு. இந்த விலாக்லோட ஃபஸ்ட் ஃபுட் ரிவ்யூ. இவன் எங்கேயோ கூப்பிட்டு போகிறான்னு இருக்கான். அப்போ இங்கே தானா கூப்பிட்டு போவான், நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போவான். அவனோட வீட்டுக்கு மேலே தான் ஷூட்டிங் நடந்தது. இப்போ நாங்கள் அவன் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த கடை பேரும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராவுத்தர் பிரியாணி கடை இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக வடபழனியில் இருக்குது. வடபழனி பிரிட்ஜிலேருந்து டேர்ன் பண்ணும்போது டுவர்ட்ஸ் கமலா தேட்டர் போகிற இடத்துல சென்னை ராவுத்தர் பிரியாணின்னு இருக்குது. 145 rupees 1 kg. 1 plate வந்து 90 rupees போட்டிருக்காங்க. இங்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம் வாங்க.
கைஸ் இப்போ தான் நான் சென்னை ராவுத்தரில் சாப்பிட்டு வந்தேன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸில் ஓவர் சால்ட்டியாக இருந்தது. அதே தான் பிரியாணியும். பிரியாணி ஸ்பைசினஸ் அதிகமாக இருந்தது. கரெக்டான அந்த கிராம்பு எல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அதனால பிரியாணி கொஞ்சம் ஒரு தம்ஸ் அப்பு நல்லா தான் இருந்தது. த ஃபுட் வாஸ் குட். நாங்கள் ஏற்கனவே பசியில் இருந்தோம். அதனால வந்து எதையும் பார்க்காம அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம். காரம் கூட வேற வழி இல்லை. இப்போ அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. அதே மாதிரி அந்த கடையில் நாங்கள் வீலாக் பண்ணலான்னு கேட்டிருந்தப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் அவங்க கிட்ட இருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் ப்ரொமோஷன் தெரியாதவங்க வாட் டு டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருப்போம் அவங்க கடைக்கு. அவங்க வேணான்னு ஃப்ரீயாகவே பண்ணி தரணும். பட் அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி தான் சால்ட் அதிகம் ஃப்ரைட் ரைஸில். அதே மாதிரி பிரியாணி ஸ்பைசி. பட் குவான்டிட்டி வாஸ் குட் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். நீங்கள் அதே மாதிரி ஃபேமிலியாக போனால் அந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. பட் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நல்லாயிருக்கு. சரௌண்டிங்ஸ் அதான் ஆம்பியன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே. பட் ஃபுட் வைஸ் பார்த்தா சாப்பிட்லாம். எந்த கடையும் எனக்கு தெரியல, கண்ணுக்கு பசிக்குது ரொம்ப, போய் சாப்பிட்லாம் கன்ஃபார்ம். அவ்வளோதான், கரெக்டாக சொன்னார். பிரியாணி வந்து ரெடி பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. மற்றபடி சர்வீஸ் வாஸ் குட். நாங்கள் பிரியாணி சாப்பிடும் போது டைம் வாஸ் வந்து 3:45. ஆக்சுவலி வந்து அந்த டைம் வந்து பிரியாணினா ரெடியாக இருந்திருக்கணும். இல்லை செகண்ட் காலி ஆகிட்டு செகண்ட் டைம் எடுத்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இதான் ஃபுட் ரிவ்யூவோட எண்டு. நம்ம இப்போ நிற்கிற இடம் தான் வந்து 3 மூவி தனுஷ் படம். இந்த ரோடு தான். இந்த ரோடு கரெக்டாக எங்கே இருக்குன்னா அசோக் பிள்ளை தாண்டி வரீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்போ 100 ஃபீட் ரோடில் உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் 2வது லொக்கேஷனில் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயந்துட்டேன் புதுசாக வராங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அவங்க வீடியோ பாருங்கள். ஏகேஎஸ் பார்வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.